எனக்கு இட்லி எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு தரீங்களா? அதுல கொஞ்சம் சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், வெங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிட்டு கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா பொடிசா கட் பண்ணி போடுங்க. இதெல்லாத்தையும் நல்லா போட்டு அடிச்சிட்டு தேங்காய் ஊத்தி பண்ணி தரீங்களா? நல்லா போட்டு அடிச்சிட்டு தேங்காய் ஊத்தி பண்ணி தரீங்களா? அப்ப உங்களுக்கு ஆம்லெட் போட தெரியுமா? எனக்கு எங்க தெரியும். இது ரவியோட ரெசிபி. ஆனா டேஸ்டா இருக்கும். ஏங்க இட்லி சுட போறீங்க, அதை சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், நான் இனிமே சாப்பாடு எல்லாம் குறைச்சுக்க போறேன். ஏன்? கொஞ்சம் வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கரெக்டா இருக்கீங்க. இல்ல மீனா, நேத்து ரவி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பூசணிக்கான திட்டான். ஐயோ மீனா, இதை உங்களுக்கு யார் சொன்னா? பார்வதி ஆண்டி தான். அந்த ஆண்டி சரியான ஓட்டவாய். இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். பார்வதி ஆண்டி கிட்ட சொன்னேன். அவங்க எதுக்கு சொன்னாங்க? நான் ஒரு சைக்காலஜி ஃபேக்ட் படிச்சேன். ஒரு பொண்ணு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதை யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னா அவங்க 45 ஹவர்ஸ்ல அதை யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்களாம். இல்லன்னா அவங்களால தூங்கவே முடியாதாம். அது கரெக்டா தானே இருக்கு? கரெக்ட் தான். அதுவும் பார்வதி ஆண்டியால எதையுமே சொல்லாம இருக்கவே முடியாது. நீங்க ஏன் ரோஹினி ஆண்டி கிட்ட பணம் கொடுத்தீங்க? நான் அந்த பணத்தை எடுக்கல. அது என் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா என் மேல பழி இருக்கு, குடும்பத்திலயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால பணம் தொலைல. வீட்டுல தான் பணம் இருந்துச்சுன்னு அத்தை கிட்ட கொடுக்க சொல்லி பார்வதி ஆண்டி கிட்ட கொடுத்திருக்கீங்க.